guys, நம்ம 10 rupees Oreo cake எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். ஸோ நான் வந்து 10 rupees Oreo cake வந்து 10 packets எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லாம் பிஸ்கட்ஸும் கவர்லாம் பிச்சு ஓரமாக போட்டுடலாம். அண்ட் ஒரே ஒரு ஓரியோ கேக் வந்து லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்கு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஓரியோ பிஸ்கட்டையும் அதில் இருக்க க்ரீமையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த க்ரீமை வச்சு மேலே ஒரு சிரப் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பிஸ்கட்ஸ்லாம் வந்து நம்ம பாதி பாதியாக வந்து எடுத்து மிக்சியில் போட்டு 1 ஸ்பூன் ஜீனி போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா க்ரம்ஸே இல்லாமல் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கேக் கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும். நான் ரொம்ப க்ரம்ஸோடு ஆட் பண்ணாலும் எனக்கு கேக் வந்து கொஞ்சம் பபிள்ஸாக வந்துச்சு. நீங்கள் அதை கடைசியாக பார்ப்பீங்க. அடுத்து வந்து 1 glass ஆஃப் காய்ச்சி ஆற வச்ச மில்க்கை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து க்ரம்ஸே இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் க்ரம்ஸ் விட்டுருக்கனால தான் எனக்கு கேக் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்துச்சு. நல்லா க்ரம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருந்தனால நான் சுகரை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து நீங்கள் என்ன டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். நான் அதில் வந்து நெய் தடவினோன்னா ஸோ தட் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நான் பேக்கிங் சோடா கடைசியாக தான் ஆட் பண்ணேன், மறந்துட்டேன். பாதாம் வந்து கொஞ்சம் நல்லா க்ரம்ஸ் மாதிரி போட்டு ஆட் பண்ணிட்டு இப்போ தான் நான் பேக்கிங் சோடாவே ஆட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒரு கடாயில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு சின்ன கம்பி மாதிரி வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். இப்போ அதில் வந்து வச்சு நல்லா ஒரு தம் போடுற மாதிரி ஒரு ஆவியே வெளியே வராத அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்பப்போ டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். ஸோ தட் உங்கள் கேக் ரெடியாக இருக்கான்னு தெரியும். ஒன்ஸ் உங்கள் டூத்பிக்கில் வந்து எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக் ரெடி ஆகிடுச்சு அர்த்தம். நான் க்ரம்ஸோடு பண்ணனால தான் இந்த மாதிரி பபிள்ஸாக வந்துச்சு. நீங்கள் வந்து க்ரம்ஸே எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா கேக் வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வரும். அண்ட் சைட்லலாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. அண்ட் வந்து இப்போ நம்ம அந்த ஒயிட் சாக்லேட்டை வந்து நான் வந்து கொஞ்சம் பாலோடு ஆட் பண்ணி டேரி மில்கோடு ஆட் பண்ணி மேலே ஊற்றிட்டேன். அவ்வளோதான் கைஸ், பை.